நடிகர் விஷ்ணு விஷால் இப்போதான் ரீசெண்டாக தன்னுடைய இரண்டாவது மனைவி ஜுவாலா கட்டா மூலமாக மீரா அப்படின்ற ஒரு அழகான பெண் குழந்தையை பெற்றெடுத்திருந்தாரு. பிரபல பாலிவுட் நடிகரான ஆமீர் கான் தான் ஹைதராபாத் வரைக்கும் போயிட்டு அந்த ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணி அந்த குழந்தைக்கு பெயர் வச்சிருந்தாரு. அந்த ஃபோட்டோஸ்லாம் சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிருந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. விஷ்ணு விஷால் தன்னுடைய தயாரிப்பில் தன்னுடைய தம்பி ஹீரோவாக அறிமுகமாகக்கூடிய ஓஹோ எந்தன் பேபி அப்படின்ற திரைப்படத்தினுடைய ப்ரமோஷனுக்காக இப்போ பல இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு அதில் ஒரு இன்டர்வியூவில் தன்னுடைய முதல் மனைவி ரஜினி அவர்களுடனான அந்த விவகாரத்து குறித்து மனம் திறந்து பேசியிருக்காரு. நடிகர் விஷ்ணு விஷாலுக்கு கடந்த 2010ஆம் ஆண்டு ரஜினி அப்படின்றவங்களோட திருமணம் நடந்தது. அவங்க 2 பேருமே 4 ஆண்டுகள் காதலிச்சு தான் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த ஜோடிக்கு ஆரியன் அப்படின்ற ஆண் குழந்தையும் இருக்காரு. சுமார் 8 ஆண்டுகள் திருமண வாழ்க்கையில் இணைந்து வாழ்ந்த இந்த ஜோடி கடந்த 2018ஆம் ஆண்டு விவகாரத்தை செஞ்சு பிரிஞ்சுட்டாங்க. ரஜினியுடனான விவகாரத்துக்கு பின்னாடி தான் பேட்மிண்டன் வீராங்கனை ஜுவாலா கட்டா மீது காதல் வயப்பட்ட விஷ்ணு விஷால் அவங்கள கடந்த 2021ஆம் ஆண்டு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இந்த ஜோடிக்கு தான் அண்மையில் பெண் குழந்தையும் பிறந்திருக்கு. விஷ்ணு விஷாலின் முதல் மனைவி ரஜினிக்கு கேன்சர் பாதிப்பு இருப்பது அவங்களுக்கு திருமணம் ஆவதற்கு ஒரு மாதத்திற்கு முன்னாடி தான் தெரிய வந்ததாமா. என்ன நடந்தாலும் கடைசி வரைக்கும் அவளை பார்த்துக்குவேன் அப்படின்னு கூறி தான் திருமணம் செஞ்சுக்கிட்டாராம் விஷ்ணு விஷால். திருமணமான பின்னாடி 6 ஆண்டுகள் குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருந்தாங்களாமா. அந்த 6 ஆண்டுகளில் 6 மாதத்திற்கு ஒரு முறை கேன்சருக்கு சிகிச்சை எடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்களாம் ரஜினி. அந்த கட்டத்தில் சினிமாவில் சற்று அதிக கவனம் செலுத்த தொடங்கி இருக்காரு நடிகர் விஷ்ணு விஷால். அந்த காலகட்டத்தில் நடிகர் விஷ்ணு விஷாலினுடைய முழு கவனமும் சினிமா மேல இருந்ததுனால வீட்டில் கவனம் செலுத்த தவறி இருக்காரு. முழுக்க சினிமா இருந்ததுனால அவருக்கு தான் மேல அக்கறை இல்லை அப்படின்னு நினைச்சிருக்காங்க முதல் மனைவி ரஜினி. இதனால 2 பேருக்கும் இடையே மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கு. ஒரு கட்டத்தில் விவகாரத்தை செய்ய முடிவெடுத்த ரஜினி கிட்ட இப்போ வேணாம் அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தாராம் விஷ்ணு விஷால். ஆனா ராட்சசன் படம் ரிலீஸ் ஆன 5வது நாள் 2 பேரும் விவகாரத்தை பெற்றுட்டாங்களாமா. ஊரே ராட்சசன் வெற்றியை கொண்டாடிட்டு இருக்கும்போது தனக்கு விவகாரத்தானதாக கண்கலங்க கூறியிருக்காரு விஷால். தான் அவருக்கு முதல்ல செய்து கொடுத்த சத்தியத்திற்காக இன்று வரைக்கும் அவர் கூட நல்ல மாதிரி தான் பழகிட்டு இருக்கேன் அப்படின்னு விஷ்ணு விஷால் தெரிவிச்சிருக்காரு. தன்னுடைய மகன் ஆரியன் கூட எப்போதுமே இருக்கக்கூடிய விஷ்ணு விஷால் தன்னுடைய முதல் மனைவி பற்றி பேசும்போது தன்னுடைய எக்ஸ் ஒய்ஃப் அல்லது முதல் மனைவி அப்படின்னு குறிப்பிடுறதே கிடையாது. ஆரியனுடைய அம்மா அப்படின்னு சொல்லி எப்பவுமே மரியாதையுடன் தான் குறிப்பிடுறாரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது.